श्रीरंगवीर रघुपुंगववेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरबोधित छात्रवृंदं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदेहिक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திரமதி தீபிகால நேற்றைய தினம் 2 மங்கள ஸ்லோகங்களை பார்த்தோம். ஸ்ரீவேங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கட்டிகாத்ரிசிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமீடே ஸ்வப்னேச்ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீவேங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கட்டிகாத்ரிசிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமீடே ஸ்வப்னேச்ச திருஷ்டான் மம தேசிகேந்திரான். சொப்னத்தில் பார்த்த ஆச்சாரியர்கள் எல்லோரையும் சேர்த்து அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்தில், இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்கள ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகம் யதீஸ்வரம் பிரணம்யாஹம் வேதாந்தார்யம் மகாகுரும் கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திரமததீபிகாம். யதீஸ்வரம் பிரணம்ய வேதாந்தார்யம் பிரணம்ய கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திரமததீபிகாம் அப்படின்னு சொன்னார். ராமானுஜரை வணங்கிவிட்டு அதன் பிறகு வேதாந்தாரியர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுவாமி தேசிகனை வணங்கிவிட்டு மகாகுருவான தொட்டையாச்சாரியாரையும் வணங்கி இந்த யதீந்திரமத தீபிகா என்கின்ற நூலை எழுதுகிறேன். கிமர்த்தம், எதற்காக எழுதுகிறாய் அப்படின்னால், பாலபோதார்த்தம் கரோமி. பாலபோதார்த்தம் சிறு சுகேன அவபோதார்த்தம்னு அர்த்தம். சிறுவர்கள் சுகமாக புரிந்து கொள்வதன் பொருட்டு இந்த யதீந்திரமத தீபிகா என்கின்ற கிரந்தத்தை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு சொன்னார். சிறுவர்கள் சுகமாக புரிந்து கொள்வதன் பொருட்டு அப்படின்னா யார் சிறுவர்கள்? எப்படிப்பட்ட சிறுவர்கள் சுகமாக புரிந்து கொள்வதன் பொருட்டு அப்படின்னு கேட்டால், கிரகண தாரண பட்டுகு பாலகா அப்படின்னு சொல்லப்பட்டது. கிரகண தாரண பட்டுகு பாலகா. கிரகண தாரண பட்டுகுன்னா தெரிவிக்கக்கூடிய சாஸ்திர விஷயங்களை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், சுலபமாக புரிந்து கொள்ள சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான மனிதர்கள் சிறுவர்கள். அதுக்கு தான் நேத்திக்கே சொன்னேன், நியாயசாஸ்திரத்தில் தர்க்கசங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. இதே மாதிரி பிரகரண கிரந்தம், பேசிக் டெக்ஸ்ட்டு. அதுலேயும் இதே மாதிரி வரும். நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியத்தே தர்க்கசங்கிரகா அப்படின்னு வரும். அங்கே பாலசப்தத்துக்கு கிரகண தாரண பட்டுகு பாலகா அப்படின்னு சொல்லி, அதீத வியாக்கரணாதி சாஸ்திரத்வே சதி அனதீத நியாயசாஸ்திரவத்துவம் பாலசப்தஸ்ய லக்ஷணம் அப்படின்னு சொன்னான். வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்களை நன்றாக படித்துவிட்டு நியாயசாஸ்திரத்திலே பிரவேசிக்கக்கூடியதான பாலர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறா, பாலசப்தத்துக்கு மற்ற சாஸ்திரங்களை
நன்றாக தெரிந்து கொண்டு விசிஷ்டாத்வைத வேதாந்த சாஸ்திரத்திலே பிரவேசிக்கக்கூடியதான சிறுவர்களுக்கு சுலபமாக புரியும் வண்ணமாக இந்த யதீந்திர மத தீபிகையை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு அர்த்தத்தில் சொன்னார். இந்த ரெண்டாவது மங்கள ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை அந்த சுவாமியே பண்ணுறார். இந்த மங்கள ஸ்லோகத்தை ஸ்ரீமன் நாராயண ஏவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம் பக்தி பிரபத்திப்யாம் பிரசன்னஹ சஹ உபாயஹ அப்ராக்ருத தேச விசிஷ்டஹ சயேவ பிராப்யஹ இதி வேதாந்த வாக்கியைஹி பிரதிபாதயதாம் ஸ்ரீ வியாச போதாயன குஹதேவ பாருச்சி பிரம்மநந்தி திரமிடாச்சாரிய ஸ்ரீ பராங்குஷ நாத யாமுன யதீஸ்வர பிரபுத்திபிஹி பிரபுத்தீனாம் மதானுசாரேண பாலபோதார்த்தம் வேதாந்தானுசாரிணி யதீந்திர மத தீபிகாக்கியா சாரீரக பரிபாஷா மகாச்சாரிய கிருபாவலம்பினா மயா யதாமதி சங்கிரஹேன பிரகாஷ்யத்தே அப்படின்னு இங்கே சொன்னார். ஸ்ரீமன் நாராயண ஏவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம். தத்துவம் 3 விதம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்பதாக தத்துவம் 3 விதம். சித்து அப்படின்னா சேத்தன பதார்த்தங்கள், அச்சித் அப்படின்னால் அச்சேதன பதார்த்தங்கள். சேத்தன பதார்த்தம்னா லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். சுலபமாக புரியறதுக்காக சொல்கிறேன். கூடுமான வரைக்கும் பாஷாந்தர பிரயோகங்களை குறைச்சிக்கிறேன். சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி சாஸ்திர பாடங்களை சொல்லும் பொழுது அவ்வளவா பாஷாந்தர பிரயோகங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்கா பெரியவா. என்னதான் சுலபமாக இருந்தாலும் கூட கூடுமான வரைக்கும் அந்த பிரயோகங்களை பண்ணலை. எங்கே தேவையோ அங்கே அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு மேலே போகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வியாக்கியானங்கள்லையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமன் நாராயணேவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம். தத்துவம் அப்படின்னால் லோகத்தில் இருக்கக்கூடியதான வஸ்துக்களை 3ஆக பிரித்தார்கள். முதல்ல சித் பதார்த்தங்கள். சித்துனா சேத்தன பதார்த்தங்கள் அர்த்தம். சேத்தனன் அப்படின்னா யஸ்மின் சைதன்யம் அஸ்தி சஹ சேத்தனஹா. சைத்தன்யம்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு ஞானம் இருக்கின்றதோ அது சேத்தனன், சைத்தன்ய பதார்த்தம். அப்போது அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது அச்சேதன பதார்த்தம். அவைகளுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு பொருள். ஞானம் இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு சொல்லுவா. பிரம்மானா சதுர்முக பிரம்மா. சதுர்முக பிரம்மா தொடக்கமாக ஸ்தம்ப பரியந்தம், புல்லு பரியந்தம் இருக்கக்கூடியவைகள் சேத்தன பதார்த்தங்கள். ஏன்னா அவைகளுக்கு சைத்தன்யம் இருக்குது, ஞானம் இருக்குது. அதனால் சித் பதார்த்தங்கள். அச்சித் பதார்த்தங்கள்னா சைத்தன்யம் இல்லாத பதார்த்தங்கள். சைத்தன்யம் இல்லாத பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம் இல்லாத பதார்த்தங்கள், பிரகிருதி, காலம்,
இவைகள்லாம் அச்சேதன பதார்த்தங்கள், பிரகிருத்தியினுடைய பரிணாமங்கள். இதெல்லாம் அச்சேதன பதார்த்தங்கள். அப்போது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்பதாக 3 தத்துவங்கள். ஈஸ்வரன் யார்? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயண ஏவ சிதச்சித் விசிஷ்டாத்வைதம் தத்துவம். விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு ஒரு பதம் இங்கே இருக்குது. அத்வைத்தம் தான் சித்தாந்தம். அத்வைத்தம் அப்படின்னால் இரண்டாவது ஒன்று இல்லை என்கின்றதான சித்தாந்தம். இப்போ இரண்டாவதாக ஒன்று இல்லை அப்படின்னால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா. ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்கிறா போல ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா. ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. ஷரீர ஆத்ம பாவமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது, ஷரீராத்ம சம்பந்தமானது சொல்லப்படுறது. இப்போ நான் இருக்கேன், ஸ்ரீகாந்தா அப்படின்னு ஆத்மா. ஸ்ரீகாந்தனுடைய ஷரீரம் என்பது தனி. ஆனால் ஸ்ரீகாந்தகான்னு சொல்லும்பொழுது ஷரீர விசிஷ்ட ஜீவன்தான் வரான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் கூப்பிடுறா, ஸ்ரீகாந்தனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லும்பொழுது யார் ஸ்ரீகாந்த் அப்படின்னா ஷரீர விசிஷ்ட ஒரு ஜீவன் வரார், ஷரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு ஜீவன் வரார். ஷரீரம் வேறு, ஆத்மா வேறு தான். ஷரீரம்ன்றது ஒரு அச்சேத்தனம், ஆத்மான்றது ஒரு சேத்தனம். ஆனால் லோகத்தில் இரண்டும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி இந்த அண்ட சராச்சரங்கள் இருக்கே, சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை கொண்டதான இந்த ஜெகத்திற்கே, இந்த ஜெகத்து எம்பெருமானுக்கு ஷரீரம். எம்பெருமான் இந்த ஜெகத்திற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். இதெல்லாம் பின்னாடி வாசிப்போம். அதுதான் ஷரீராத்மபாவ சம்பந்தம் சொல்லக்கூடியது தான் விசிஷ்டாத்வைத்தம். வேறு யாரும் ஒத்துக்கலை. ரகசிய திரைசாரம் வாசிக்கிறவாளுக்கு தெரியும். பிரதான பிரதிதந்திரமான ஒரு சித்தாந்தம் இது. எது பிரதான பிரதிதந்திரம்னா, மற்றவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான விஷயம் பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு அர்த்தம். மற்றவா யாரும் ஒத்துக்கலை, நாம் மட்டும் விடாப்பிடியாக ஒத்துன்ருக்கோம். அப்போ அதுக்கு பேர் என்ன? பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு பேர். இந்த பிரதான பிரதிதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜீவன் அணுன்னு ஒத்துன்ருக்கோம். இதெல்லாம் பிரதான பிரதிதந்திரங்கள். அதில் முக்கியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டால் ஷரீராத்மபாவ சம்பந்தம். பரமாத்மா என்பவர் ஆத்மா. இந்த அண்ட சராச்சரங்களும் அவனுக்கு ஷரீரம். அதுதான் விசிஷ்டாத்வைத்தம். சிதசித் விசிஷ்டாத்வைத்தம் தத்துவம். சரி, ஸ்ரீமன் நாராயணன் தான் தத்துவம்னு எடுத்து அவனை எப்படி உபாசனம் பண்ணுறது? அவனை சேவிக்கணுமோ இல்லையோ? எல்லோரும் மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். வீடு மின் முற்றவும் வீடு செய்துன்னு ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்போது மோட்சம் தானே பிரதான உத்தேசியம். அவனை எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, அவன் எப்படி நம்மிடத்தில் வருவான்? பக்தி பிரபத்திபியாம் பிரசன்னஹா. பக்தியின் மூலமாகவோ அல்லது பிரபத்தியின் மூலமாகவோ அவனை வெளிக்கொண்டு வர வேண்டும். பக்தினா நாம் பண்ணக்கூடிய பக்தி இல்லை, பெருமாளை கையெடுத்து சேவிக்கிறது இல்லை. பக்தி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பக்திக்கு அங்கங்கள்லாம் இருக்குது. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, தாரண, சமாதி அப்படின்னு அஷ்டாங்க யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அதன் மூலமாக பக்தி பண்ணணும். லோகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு பக்தி இருக்குது அப்படின்றோம். அது இல்லை பக்தி. தைலதாராவது அவை சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான ஞானம். இந்த எண்ணெயை கீழே கவுத்து கொட்டினா இடைவிடாது போய் சேரும் பார்த்தீங்களா? எண்ணெய் கூட இல்லை, அது மது, தேன். ஏன்னா எண்ணெயில் ஏகப்பட்ட கலப்படங்கள் இருக்குது. தேனை கீழே சாய்ச்சா கேப்பே இல்லாமல் போய் சேரும். சுதர்சன ஹோமம்லாம் பண்ணி பார்த்துருந்தா தெரியும். அதில் வசோத்தாரான்னு பண்ணுவாள். அப்படியே நேராக போய் சேரும் கீழே. அந்த மாதிரி இடைவிடாமல் செய்யணும் பக்தின்றது. ஒரு நாள் விட்டாலும் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். கண்டினியூலாம் ஆகாது. அப்போ இடைவிடாத செய்யணும். இடைவிடாத நம்மளால் ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அதுவும் இந்த நாட்களில் நம்மளால் சந்தியாவந்தனம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. பக்திலாம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட பக்திலாம் பண்ண மாட்டோம். அதனால தான் ஆளவந்தார் போன்றோர்கள் எல்லாமே துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னான். ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னார். அதனால் பக்தின்னு ஒரு மார்க்கம், பிரபத்தி என்று ஒரு மார்க்கம். பிரபத்தி என்பது சுலப உபாயம். சுலபமாக அவனுடைய திருவடியை பற்றி கொள்வதற்கு ஒரு உபாயம், ஒரு வழி, அடையும் வழிதான் பிரபத்தி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்ச. ரொம்ப அழகாக காண்பிக்கிறார் பெருமாள் பிரபத்தி மார்க்கத்தை. அதனால தான் பெரியோர்கள் பக்தி மார்க்கத்தினாலே சென்றிருந்தாலும் கூட பிரபத்தியை போற்றினார்கள். தஸ்ய வசீகரணம் தத்கத சரணாகதிரேவ அப்படின்னு சொன்னான். அவனை வசீகரணம் பண்ணுறதுக்கு சரணாகதி என்பது சிறந்ததான ஒரு உபாயம். அப்போ பக்தி பிரபத்திபியாம், பக்தியினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ பிரசன்னஹா சயேவ உபாயா, அவன்தான் ச உபாயா, அவன்தான், அவனைத்தான் அடையணும். அடையும் வழி அவன்தான், அடையும் வழியும் அவன்தான், அடைய வேண்டிய பொருளும் அவன்தான். இதுதான் விசிஷ்டாத்வைதம். எல்லாம் அவன்தான். அவன் என் அருகிலே நின்று கொண்டு பக்தியை காண்பிக்கின்றான், பிரபத்தியை காண்பிக்கின்றான். தானாகவே என்னுள் புகுந்து அதை செய்யும்படியாக செய்கின்றான். எல்லாமே அவன்தான் பண்ணுறான். சக உபாயா அப்ராகிருத தேச விசிஷ்டா. அவன் எங்கே இருக்கான்? அப்ராகிருத தேச விசிஷ்டம். அப்ராகிருத தேசத்தில் எழுந்தருளி இருக்கின்றான். அது என்ன அப்ராகிருத்தம் அப்படின்னால், இப்போ நாம் இருக்கக்கூடியதெல்லாம் பிராகிருத தேசம். இந்த தேசங்கள்லாம் பிராகிருத தேசங்கள். பிராகிருதம் அப்படின்னால் சத்தியலோகம் தொடக்கமாக பாதாள லோகங்கள், 14 லோகங்கள் பிராகிருத லோகங்கள். பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் இருக்கக்கூடியதான லோகங்கள். அப்ராகிருத லோகம்னா பிரகிருதி சம்பந்தம் துளியும் இல்லாததான லோகம். அப்ராகிருத தேச விசிஷ்டா சயேவ பிராப்யா, அவன்தான், அவனைத்தான் அடையணும். அர்த்த பஞ்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ரகசிய திரைசாரத்தில். அதில் சொல்லும்பொழுது பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் அப்படின்னு சொல்கிறான். நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அடைய வேண்டியதாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய சொரூபம், அடையக்கூடியதான ஜீவனுடைய சொரூபம், பிராப்தி உபாயம், பக்தியை பற்றியும் பிரபத்தியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராப்தி பலம், பலம் என்ன? மோக்ஷம், மோக்ஷத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே முக்கியமான ஒரு விஷயம் பிராப்தி விரோதி. இவைகளை தெரிந்து கொள்வதற்கு எது தடங்கலாக இருக்கின்றதோ அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொன்னான். இப்போது அப்ராகிருத தேச விசிஷ்டா சயேவ பிராப்பியா,
அவனைத்தான் அடைய வேண்டும் இதி என்று வேதாந்த வாக்கியைஹி பிரதிபாதயதாம். வேதாந்தகான உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். வேதாந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக பிரதிபாதிக்கப்படக்கூடியதான யார் உபனிஷத் வாக்கியங்களை யார் லோகத்துக்கு ரொம்ப அழகாக காண்பிச்சிருக்கா? முதல்ல பாராசரியர் வியாசர். பாராசரிய வச்சசுதாம் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். அப்போ வியாசர், இங்கே நிறைய ஆச்சாரியர்கள் பேரை சொல்லியிருக்கார் இந்த சுவாமி. ஸ்ரீ வியாச போதாயன குஹதேவ பாருச்சி பிரம்மநந்தி திரமிடாச்சாரிய ஸ்ரீ பராங்குஷ நாத யாமுன யதீஸ்வர பிரபுத்தினாம். வியாசர் சூத்திரகாரர். நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம்ன்றவன் அந்த வியாசர் சூத்திரகாரர். மகாபாரதத்தை இயற்றியவர், புராணங்களை இயற்றியவர். அவர் தான் பிரம்மசூத்திரங்களையும் இயற்றியிருக்கிறார் வியாசர். அந்த வியாச சூத்திரத்துக்கு போதாயன விருத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. போதாயன மகரிஷி வியாசருடைய சிஷ்யர். அவர் விருத்தி எழுதியிருக்கார். விருத்தினா சூத்திரத்தினுக்கு அர்த்தத்தை ஒரு லைனில் எழுதுறது. அந்த விருத்தி தான் சங்கராச்சாரியாருக்கு கிடைக்கல. காஷ்மீர தேசத்தில் இருந்தது. சங்கராச்சாரியாரு கிடைக்காத ஒரு விருத்தி கிரந்தமானது எம்பெருமானாருக்கு கிடைச்சது. கூரத்தாழ்வாருடைய சகாயத்தினால எம்பெருமானார் அங்கு எழுந்தருளி அந்த காஷ்மீர தேசத்து ராணியினிடத்திலே அதை பெற்றுக்கொண்டு பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தை போதாயன விருத்தியில் எப்படி சாதித்திருக்கிறாரோ அப்படி எழுதினார். சங்கல்பமே அப்படி தான் பண்ணிக்கிறார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சங்கிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் ஆரம்பத்தில் சங்கல்பம் பண்ணிக்கிறார். ஏன் அத்வைத சித்தாந்தத்தில் அபேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பேதத்தை விட்டுட்டு அப்படின்னால், போதாயனருடைய விருத்தி கிரந்தத்தை படிக்கலை. அதில் தான் கடக ஸ்ருதி இருக்குது. ஸ்ருதிகள் 3 விதம்: பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி அப்படின்னு இருக்குது. அந்த கடக ஸ்ருதியை கையாண்டு பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானங்களை பாஷ்யகாரர் அருளி செய்தார். அதுதான் அந்த போதாயன விருத்தி. அப்போ வியாசர் போதாயனர். அதுக்கு மேலே குஹதேவர் அப்படின்னு ஒருத்தர், பாருச்சின்னு ஒருத்தர், பிரம்மநந்தின்னு ஒருத்தர். இந்த குஹதேவர் பாருச்சிலாம் பிரம்மசூத்திரத்திற்கு டிப்பணி எழுதியவர்கள். டிப்பணின்னா சூத்திரத்துக்கு அர்த்தமானது ஒரு 4 லைனில் இருக்கும். ஒரு 4 அல்லது 3 லைனில் இருந்தால் அதுக்கு பேர் டிப்பணி. ரொம்ப விஸ்தாரமாக எழுதாமல் லைட்டாக எழுதிட்டு போவா. நன்னா பாருங்க, வியாசர் காலத்தில் சூத்திரத்தை சொன்னான், தலையாட்டின்னு போயிட்டான். ஆத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, சுவாமி ரைட்டு புரிஞ்சுது அப்படின்னு போயிட்டான். அப்புறமா போதாயனர் வந்தார், விருத்தி கிரந்தம் பண்ணார், ஒரு லைனில் அர்த்தம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்தால் குஹதேவர் பாருச்சிலாம் 2-3 வரிகளில் அர்த்தம் சொன்னால் புரிஞ்சுது சுவாமின்னா எல்லாரும். அதன் பிறகு வந்த ஆச்சாரியர்கள்லாம் ஒரு 10 லைனில் அர்த்தம் சொன்னால் புரிஞ்சுதுன்னா. நம்மாழ்வார் முதலானவர்கள் பாசுரங்கள் வாயிலாக அர்த்தத்தை தெரிவித்தார்கள், புரிஞ்சுதுன்னு சொன்னான். பாஷ்யகாரர் வந்தார், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்றதுக்கு 400 பக்கம் வியாக்கியானம் பண்ணார். அப்போ இருந்தவா புரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம்னா. அதன் பிறகு சுதப்பிரகாஷிகாச்சார் வந்தார். அதுக்கப்புறம் பாவ பிரகாஷிகா, பாஷ்யார்த்த தர்ப்பணம், பாஷ்யார்த்த சந்திரிகா,
ஸ்ரீபாஷ்ய அபியுதயா, ஸ்ரீபாஷ்ய பாவச்சந்திரிகா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்குது. ஆனாலும் நமக்கு எதுவும் புரியல. விதவிதமாக வியாக்கியானம் பண்ணாலும் நமக்கு புரிய மாட்டேன்றது. அந்த குஹதேவர், பாருச்சி, இந்த பிரம்மநந்தின்றவர் அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது இதில் ஒருத்தர் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்புறம் திரமிடாச்சாரியர், இந்த திரமிடாச்சாரியன்றவர் ததாக திரமிடகாரா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பாஷ்யக்காரரே ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் எடுத்திருக்கார். அந்த திரமிடாச்சாரியர் சில கதைகள் சொல்கிறா. இந்த திரமிடாச்சாரியாரும் குலசேகர ஆழ்வாரும் ஒன்றுன்னு சொல்கிறா. திரமிடாச்சாரியர் குலசேகர ஆழ்வார் வேறு வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னும் ஒரு சில கதைகள் இருக்குது. இதெல்லாம் செவி வழியாக வந்த செய்தி, இதுக்கெல்லாம் பிரமாணம்லாம் கிடையாது. திரமிடாச்சாரியரும் குலசேகர ஆழ்வாரும் ஒன்று, அவர் தான் இவர்னு சொல்கிறா. ஏன்னா அவர் இந்த பக்கத்துக்காரராக இருக்கிறபடியினால். பராங்குஷர் நமக்கு தெரியும், நம்மாழ்வார். பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானங்கள் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் பாசுரங்கள் வாயிலாக. நாதமுனி, அப்புறம் யாமுனமுனி, அதன் பிறகு யதீஸ்வர பிரவருத்தி. நாதமுனி சொன்னாலே அதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கணும். அதன் பிறகு யாமுனமுனி சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியை எடுத்துக்கணும். யதீஸ்வரன் சொன்னால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளையும் எடுத்துக்கணும். நாதமுனி, நாதமுனிக்கு பிறகு உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு பிறகு மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு பிறகு ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு பிறகு பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு பிறகு ராமானுஜர். இதுக்கு நடுவிலேயே எத்தனையோ பேர் இருக்கா. திருமலை ஆண்டான்லாம் நிறைய பேர் இருக்கா. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கார் பாஷ்யக்கார காலத்துக்கு முன்னாடியும். அவர்களுடைய மதானுசாரேன இந்த ஆச்சாரியர்கள்லாம் என்ன விஷயத்தை தெரிவித்தார்களோ அந்த விஷயத்தின் அடிப்படையிலே மதானுசாரேன பாலபோதார்த்தம், சிறுவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக, சுகமாக புரிந்து கொள்ளும் விதமாக, வேதாந்தானுசாரிணி, உபனிஷத்தை அனுசரித்து, வெவ்வேறு இல்லை, என் இஷ்டத்துக்கெல்லாம் நான் கிரந்தம் பண்ணல, உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்காளோ உபனிஷத்தை அனுசரித்து வேதாந்தானுசாரிணி யதீந்திர மத தீபிகாக்கியா. யதீந்திர மத தீபிகா, யதீந்திர மத தீபிகா, யதீந்திரஸ்ய மதம், யதீந்திர மதம், யதீந்திரருடைய மதம். யதிகளுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கக்கூடியவர். இந்திரன்னா சிரேஷ்ட பூதன் அர்த்தம், தலை சிறந்தவர்னு அர்த்தம். யதிகளுக்கெல்லாம் தலை சிறந்தவராக இருக்கக்கூடியவர். உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே ஷிகையா சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னார் யதிராஜ சப்தத்தில். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர். இப்போது யதீஸ்வர பிரவருத்தினாம் மதானுசாரேன பாலபோதார்த்தம் யதீந்திர மத தீபிகாம், யதீந்திர மத தீபிகாக்கியா சாரீரக பரிபாஷா. ஷாரீரக பரிபாஷா, ஷரீரே பவம் ஷாரீரகம். என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் யாரோ அவனை பற்றி சிந்திக்கக்கூடியதான சாஸ்திரம், அதுதான் ஷாரீரகம். ஷரீரே பவம் ஷாரீரகம். அது எனக்குள்ளே இருக்கக்கூடியவனோ, அல்லது ஷரீர சப்தத்திற்கு ஜகத்துன்னு ஒரு அர்த்தம். ஜெகத் சர்வம் ஷரீரம் தே அப்படின்னு விஷ்ணு புராண வாக்கியம். இப்போ ஜகத்தை சரீரமாக கொண்டு அவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் ஷாரீரகன். ஷரீரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவன், உள்ளே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் அந்தர்யாமி ஸ்வரூபம். அப்படிப்பட்டவனான ஷாரீரக, அப்படிப்பட்டவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதான ஷாரீரக பரிபாஷா மகாச்சாரிய கிருபாவலம்பினா.
அந்த சாரீரக பரிபாஷா அப்படின்னா பிரகரண கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். பரிபாஷா சப்தத்துக்கு பரிபாஷத்தே, அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். ஆலோச்சிய தெரிவிக்கிறார் இந்த விஷயத்தை. பரிபாஷா மகாச்சாரிய கிருபாவலம்பினா யதாமதி சங்கிரஹேன பிரகாசியத்தே. நான் சுவாமி மகாச்சாரியர் தொட்டையாச்சாரியருடைய கிருப்பையை அவலம்பித்து மயா யதாமதி சங்கிரஹேன பிரகாசியத்தே, என்னால் எப்படி தெரிவிக்க முடியுமோ அப்படி தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இதுதான் இந்த 2வது மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி இந்த இடத்துல தெரிவித்தார். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம், பதார்த்த விவாகங்கள் பார்க்கலாம். நாளையிலிருந்து சாஸ்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் சாஸ்திரம், ரொம்ப நன்னாவே இருக்கும். அடியன் எப்படி பிபிடி பண்ணிட்டு எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்கிறேன் அடியன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். இதோட இந்த கிளாஸை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.